அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய பழனிமலையின் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய, குறிப்பாக முருக பக்தர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சிறப்பை, முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பழனிமலை உலக பிரசித்தி பெற்று திகழ்வதற்கு என்ன காரணம்? போகர் பாலதண்டாயுதபாணியாக முருகப்பெருமானை நவபாஷான சிலையாக வடித்து வைத்தது மட்டும்தான் காரணமா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க. அநேகமான அதிசயங்களை உள்ளடக்கியது பழனிமலை. அருணகிரிநாத சுவாமிகள் திருவேரக திருப்புகளிலே ஒரு இடத்தில் பாடியிருப்பார், அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அப்படின்னு பாடியிருப்பார். அவருடைய அந்த திருமொழிக்கு ஏற்ப பழனிமலை என்பது அநேகமான அதிசயங்களை உள்ளடக்கியது. அங்கே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் பல அற்புதங்களை இன்றும் நிகழ்த்தி கொண்டு இருப்பவர். பல பல அற்புதங்களை பலருக்கும் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருப்பவர் அங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அநேகமான சிறப்புகளில் இது முக்கியமான ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்று பார்த்தால், பழனி மலை என்பது 6 படை வீடுகளுள் ஒன்று அல்ல. பழனியில் இருக்கக்கூடிய திருவாவினன்குடி தான் 3வது படை வீடாக இருக்கக்கூடியது. அப்போ பழனிமலை எப்படி இந்த 6 படை வீடுகளுக்கு இணையாக, சொல்ல போனால் 6 படை வீடுகளுக்கு மேலாக புகழை பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பழனிமலையில் வீற்றிருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி 6 படை வீடுகளிலும் உள்ள முருகப்பெருமானுடைய அந்த தோற்றங்களை தன்னகத்தே கொண்டவர். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பழனிமலையில் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் 6 விதமான அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. காலையில் சந்நியாசியாக, அதாவது ஞான கோலத்தில், ஆண்டி கோலம் என்றும் சொல்வார்கள், அந்த ஞான கோலத்தில் இருக்கக்கூடிய சந்நியாசியாக அலங்காரம் செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக வேடன் அலங்காரம், வேடர் வடிவிலே அலங்கரிக்கப்படுகிறார் முருகன். அதற்கு அடுத்தது பாலசுப்பிரமணியராகவும், அடுத்து வைதிகள் பிரம்மச்சாரி அலங்காரத்திலும், அதற்கடுத்தது ராஜாவாக ராஜதோரணியில் ராஜ அலங்காரத்திலும், கடைசியாக இரவு பூஜையின் போது புஷ்ப அலங்காரத்திலும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இந்த 6 அலங்காரங்களும் எப்படி 6 படை வீட்டு முருகனுக்கும் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாலையிலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய சந்நியாசி அலங்காரமானது ஞான அலங்காரம். அந்த ஞான அலங்காரமானது சுவாமி மலையிலே வீற்றிருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி அலங்காரமாகும். சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியாக இங்கே பழனிமலையிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்நியாசி கோலத்தில் சுவாமிநாதனாக காட்சி கொடுக்கின்றார். அதற்கு அடுத்தது வேடராக காட்சி கொடுக்கிறார். இந்த அலங்காரம் எந்த படை வீட்டோடு தொடர்புடையது என்றால் திருத்தணிகையோடு தொடர்புடையது. அது எப்படி தணிகையோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, தணிகை மலைதான் முருகப்பெருமான் திணைப்புணம் காத்த வள்ளியம்மையை திருக்கரம் பற்றிய தலம். அந்த தலத்தில் தான் முருகப்பெருமான் வேடராக சென்று வள்ளியம்மையுடைய திருக்கரம் பற்றினார். அது எப்படி அந்த வேடர் அலங்காரம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பின்னாடி பார்ப்போம். அப்படி தணிகை மலையில் இருக்கக்கூடிய முருகனாக வேடர் அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறார். அதற்கடுத்தது பாலசுப்பிரமணிய அலங்காரம், அதாவது குழந்தை வடிவமான அலங்காரம். பழனியில் கீழே இருக்கக்கூடிய திருவாவினன்குடியிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானாக பாலசுப்பிரமணியராக காட்சி கொடுக்கிறார். அதற்கடுத்தது வைதிகால் அலங்காரம். வைதிகால் என்றால் பிரம்மச்சாரிய அலங்காரம். அந்த பிரம்மச்சாரியாக எங்கே முருகன் காட்சி கொடுக்கிறார் என்றால் திருச்செந்தூரிலே காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் தான் அந்த பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரியாக திருச்செந்தூர் முருகனாக பிரம்மச்சாரிய அலங்காரத்தில், அதாவது வைதிகால் அலங்காரத்தில் பழனி முருகன் காட்சி கொடுக்கின்றார். அதற்கடுத்தது மாலை வேளையில் ராஜாவாக ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறார். இந்த ராஜ அலங்காரம் என்பது எந்த படை வீட்டுக்கு சேர்ந்தது, படை வீட்டோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தோடு தொடர்புடையது. அது எப்படி திருப்பரங்குன்றத்தோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வெண்கொற்ற குடை இருக்கும். அவர் ராஜாவை போல அமர்ந்து கொண்டு, இந்த படை வீடுகளிலேயே இந்த திருப்பரங்குன்றத்திலும் திருவாவினன்குடியிலும் தான் அமர்ந்திருப்பாரு. திருவாவினன்குடியில குழந்தையா இருக்கிறதுனால மயில் மீது உட்கார்ந்திருக்கார். திருப்பரங்குன்றத்திலே ராஜாவாக வெண்கொற்ற குடையோடு இருவர் கவரி வீச, அதாவது சாமரம் வீச ராஜாவாக காட்சி கொடுப்பது இந்த திருப்பரங்குன்றத்தில். அடுத்தது புஷ்ப அலங்காரம், அதாவது இரவு பூஜையின் போது செய்யப்படக்கூடிய 6வது அலங்காரம் புஷ்ப அலங்காரம். இந்த புஷ்ப அலங்காரமானது எந்த படை வீட்டுக்கு தொடர்புடையது என்றால்
பழமுதிர் சோலை என்றும் திருமாலிருஞ்சோலை என்றும் போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இந்த புஷ்ப அலங்காரத்தில் பழனிமலை முருகன் காட்சி கொடுக்கின்றார். இந்த புஷ்ப அலங்காரமானது கடைசியாக, அதாவது ஆறாவதாக, ஒரு நாளின் இறுதியில் ஆறாவதாக செய்யப்படக்கூடிய அலங்காரம். இந்த அலங்காரத்தில் முருகப்பெருமான் பழமுதிர் சோலை முருகனாக காட்சி கொடுக்கின்றார். இப்படி 6 வகையான அலங்காரங்களில் ஒரே நாளில் 6 படை வீட்டு முருகனாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் எதுவென்று பார்த்தால் இந்த பழனிமலை. இந்த பழனிமலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் 6 படை வீட்டு முருகனாக 6 திருவுருவங்களாக 6 கோலங்களாக 6 அலங்காரங்களில் காட்சி கொடுக்கிறார். இது என்ன சிறப்பு? இந்த ஒவ்வொரு அலங்காரத்திலும் என்ன வேண்டினால் கிடைக்கும்? பொதுவா முருகப்பெருமான் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். கேட்டதை கொடுக்கக்கூடிய, கேட்காததையும் நல்லனவாக இருந்தால் கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி வள்ளல் முருகப்பெருமான். ஆனா எந்த அலங்காரத்துல கேட்டா என்ன கிடைக்கும்? இது ஒரு நம்ம மன திருப்திக்காக வைத்துக்கொண்ட ஒரு முறை. இதன்படி பார்த்தால் எந்த அலங்காரத்தில் என்ன கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாலையிலே இருக்கக்கூடிய ஞான அலங்காரத்தில், அதாவது சந்நியாசி அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது அவன் சுவாமி மலையிலே என்ன அருள்கிறானோ, அதாவது ஞானம், கல்வி, கலைகளிலே தேர்ச்சி, வாக்குவன்மை, இது போன்ற அந்த கல்வி தொடர்பான ஞானத்தை, நல்லவற்றையெல்லாம் நமக்கு சுவாமிநாத சுவாமியாக, சுவாமிமலை சுவாமியாக இங்கே பழனிமலையிலே சந்நியாசி கோலத்திலே இருந்து நமக்கு அருள்கிறார் முருகப்பெருமான். இதற்கடுத்து வரக்கூடிய வேடர் அலங்காரம், வேடனாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த அலங்காரம். இந்த அலங்காரத்தில் முருகப்பெருமான் நமக்கு என்ன அருள்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேடர் அலங்காரம் என்பது என்ன என்றால், வேடர் என்றால் விலங்குகளை வேட்டையாடக்கூடியவர்கள். இதற்கும் நமக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, சிவ தத்துவங்களில் பதி பசு பாசம் என்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பதி பசு என்றால், பதி என்றால் இறைவனையும், பசு என்றால் மனிதர்களையும், பாசம் என்றால் மனிதர்கள் என்று சொல்வதை விட உயிரையும், பாசம் என்றால் நம்மை மூடியிருக்கக்கூடிய மாய இருளையும் குறிக்கக்கூடியது. இந்த வேடன் அலங்காரத்தில் முருகப்பெருமான் நம்மை மூடி இருக்கக்கூடிய அந்த மாய இருளை வேட்டையாடி இந்த பசுவாகிய உயிர்களை தலைவனாகிய, இறையாகிய, பதியாகிய, தலைவனாகிய தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடியதுதான் இந்த வேடன் அலங்காரத்தில் அருள்வது. அடுத்து இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய அலங்காரம். பாலசுப்பிரமணிய அலங்காரம்னாலே குழந்தை, குழந்தைனாலே மகிழ்ச்சி தாங்க. குழந்தை அப்படின்னாலே மகிழ்ச்சி தான். குழந்தைகளை பார்த்தாலே மகிழ்ச்சி, குழந்தைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே மகிழ்ச்சி. இந்த பாலசுப்பிரமணியனாக முருகப்பெருமான் நம்முடைய மனதிற்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவராக இந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சி கொடுக்கின்றார். திருவாவினன்குடி முருகனாக நமக்கு காட்சி கொடுக்கின்றார். அதற்கு அடுத்து வரக்கூடிய அலங்காரமான அந்த உச்சி வேளையில் செய்யப்படக்கூடிய வைதிகால் அலங்காரம் என்பது பிரம்மச்சாரிய கோலம். அந்த பிரம்மச்சாரிய கோலமான அந்த வைதிகால் அலங்காரத்தில் முருகப்பெருமானை வேண்டுகின்ற பொழுது நமக்கு என்ன கொடுப்பார் என்றால் வைராகியத்தை கொடுப்பார். நல்ல தெளிவான வைராகியத்தை, உறுதியை கொடுக்கக்கூடியது. அதற்கடுத்து மாலை வேளையில் செய்யப்படுகின்ற ராஜ அலங்காரமானது நமக்கு என்ன கொடுக்கக்கூடியது என்றால், ராஜ அலங்காரம் என்றால் நம்ம பொதுவாக நினைத்து கொண்டிருப்பது ராஜபோக வாழ்க்கையை கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது பணம், பொருள், செல்வம் அதில் அல்ல. அதுவும் கொடுப்பார், அது இல்லைன்னு நான் சொல்லலை, அதுவும் நிச்சயமாக கொடுப்பார். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல் அல்லவா முருகன், நிச்சயம் கொடுப்பான். ஆனால் முருகன் எதை கொடுப்பார் அப்படின்னா, வீடு பேற்றை கொடுப்பான். வீடு பேர் என்றால் அந்த முக்திக்கே தலைவனாக்குவான். முக்தி, நமக்கு முக்தியை அளித்து அதில் உயர்நிலையை, அதில் ராஜாவாக்குவார். அப்படிங்கிறத இந்த ராஜ அலங்காரம் குறிக்கக்கூடியது. இந்த திருப்பரங்குன்ற கோலத்திலே அமர்ந்து ராஜ அலங்காரத்தில் இதை அருள்வார். அடுத்தது வரக்கூடியது புஷ்ப அலங்காரம். இந்த சோலைமலை முருகனாக புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். இந்த புஷ்ப அலங்காரமானது, இந்த புஷ்ப அலங்காரத்தில் முருகப்பெருமானை நாம் வழிபடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய நிம்மதி, நிறைவு, வாழ்க்கையிலே அந்த மன நிறைவை கொடுக்கக்கூடியவராக விளங்கக்கூடியது இந்த புஷ்பலங்கார கோலம். புஷ்பலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் மன நிம்மதியை, மன நிறைவை அருள்கின்றார். இது மாதிரி 6 கோலங்களில் ஒரே நாளில் 6 அலங்காரங்களில் 6 படை வீட்டு முருகனாக பழனிமலை முருகன் காட்சி கொடுப்பதால் இந்த பழனிமலையானது மிகப்பெரிய புகழ் பெற்றதாக விளங்குகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, யாராக இருந்தாலும் சரி,
வருடம் ஒரு முறையேனும் இந்த பழனிமலை சென்று பழனிமலையிலே முடிந்தால் 6 கோலங்களிலும் அதிகாலையிலிருந்து இரவு வரை அர்த்தஜாம பூஜை வரை 6 கோலங்களிலும் முருகப்பெருமானை தரிசித்தால் 6 படை வீட்டிற்கு நாம் ஓடோடி சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு மலையிலேயே 6 படை வீடு கோலமும் நமக்கு காட்டி நமக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக கருணாமூர்த்தியாக இந்த ஞான தண்டாயுதபாணி இந்த பழனிமலை மீது வீற்றிருக்கின்றார். என்ன வேணுமோ கொடுப்பாருங்க. நீங்க போய் கேளுங்க. இங்க பொன் வேணும், பொருள் வேணும், என்னத்தை வேணாலும் கேளுங்க. முருகன் நிச்சயமாக அருள்வார். இந்த இடத்தில் 6 படை வீட்டு முருகனும் ஒரு சேர ஒன்றாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் எது அப்படின்னா பழனிமலை. அங்கே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமி. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முருகப்பெருமான் வேண்டியதையெல்லாம் கொடுப்பார் என்பதில் ஞானமும் கொடுத்து முடிவில் முக்தியும் கொடுப்பார். அடுத்த வீடியோவில் இன்னொரு இறை தகவலோடு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.